ரொம்ப நம்ம அழகா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், நல்லா சூப்பரான ட்ரெஸ்லாம் நம்ம வந்து வாங்குறோம் இல்லையா? இப்போ ஆன்லைன்லேயே வாங்குறோம். நிறைய டிஃப்ரெண்ட் டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸு, அந்த மாதிரி பெண்களும் நல்லா டிஃப்ரெண்டான மேக்கப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்றோம். உண்மையாலுமே நம்ம எப்போ அழகா இருக்கும் தெரியுமா? நம்ம மேக்கப்பே போடாம இருந்தாலும் கூட நம்ம வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ட்ரெஸ், சாதாரண ஒரு ட்ரெஸ் தான் போடுறோம் அப்படின்னா கூட, இல்லை அழுக்கான ட்ரெஸ்ஸே போடுறோம்னா கூட, நம்ம ஃபிட்டாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அழகா இருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க வந்து எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் நீங்க செலக்ட் பண்றனாலும் அதுல வந்து ஒரு மாடல் போட்டோ இருக்கும் இல்லையா? இப்போ உதாரணமா வந்து ஒரு டிஷர்ட் வாங்குறீங்கன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஷர்ட் கிளிக் பண்றீங்கன்னா அதுல வந்து ஒரு மாடல் போட்டோ இருக்கும். அதுல வந்து ஒரு நல்ல ஒரு பர்சன் வந்து பார்த்தோம்னா அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு ஒரு போட்டோ அப்படி நிற்பாரு, இப்படியும் பாரு அந்த மாதிரி போட்டோ பார்ப்போம். அதே மாதிரி பெண்களுக்கும் அதே மாதிரி தான். அந்த போட்டோவை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு அந்த டிஷர்ட் ரொம்ப அழகா இருக்கு, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அந்த ஒரு சுடிதார் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். அது வந்து அந்த பர்சனுக்கு நல்லா இருக்கு உண்மையாலுமே. நல்லா வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த பர்சன் ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க, அவங்க தான் மாடல். நமக்கு அது மாதிரி போட்டா வந்து அது மாதிரி இருக்குமான்னு தெரியாது. நாம வந்து கொஞ்சம் குண்டா இருந்தாலும் கூட நமக்கு அது காமெடியன் மாதிரி தான் நம்ம இருப்போம். ஹீரோ மாதிரி நம்ம இருக்க மாட்டோம், ஹீரோயின் மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். நம்ம ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா இருக்கும் உண்மையாலுமே. அதுக்காகவாச்சும் நம்ம வந்து ஃபிட்டா இருக்கணும்னு நினைங்க ஃபர்ஸ்ட். அதான் நான் சொல்ல வரேன்.